லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பேக்ஸ்லாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே பேக்ஸ்லாஷை வச்சு ஒரு பிரிண்டப் மெத்தடில் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்து 1 by 1 நம்ம வந்து ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றத ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். #include studio.h. இதுக்கு முன்னாடி பேக்ஸ்லாஷ் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்சர்ட் நியூ லைன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இன்ட் மெயின் ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டால் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுக்கணும், இன்ட் மெயின் போட்டால் ரிட்டர்ன் 0 போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதெல்லாம் ரூலு. இப்போ என்ன பண்ணால் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். பிரிண்ட் ஆஃப். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து எப்படி பேக்ஸ்லாஷ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டேனோ அதே ப்ரோக்ராமை தான் இங்கேயே நான் எழுத போகிறேன். ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு பக்கத்தில் /n போட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த மெசேஜ் சொல்லணும், ஐ ஆம் லேர்னிங். ஓகேவா, 2 மெசேஜ் வந்து சொல்லியிருக்கேன் சிங்கிள் பிரிண்ட் ஆஃப் மெத்தடில். திரும்ப இது பக்கத்தில் இன்னொரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா /n. அடுத்த மெசேஜ் வந்து ஃபீல் குட் அப்படின்னு சும்மா நான் எழுதுகிறேன். கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸை இங்கே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு இதுக்கு எப்படி அவுட்புட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணோம். /nங்கிறது நெக்ஸ்ட் லைன் இல்லையா, நியூ லைன் இல்லையா, திரும்ப கீழே ஒரு லைன் இறங்கி ஐ ஆம் லேர்னிங் அப்படின்ற செகண்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். தேர்டு வந்து /n கொடுத்துருக்கோம் இல்லையா, அடுத்த லைன் கீழே இறங்கிட்டு ஃபீல் குட் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ சிங்கிள் பிரிண்ட் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி 1 by 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தனித்தனியாக பிரிண்ட் ஆஃப் மெத்தடை கொடுத்து தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு கிடையாது. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து என்னென்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகுது, அதே போல் வந்து நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகுது. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த /n அதாவது பேக்ஸ்லாஷ் அப்படின்ற சிம்பிளை வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.